வசனத்திலே என்ன பார்க்கிறோம்? அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை வந்து குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்திலே அனுப்பினான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது என்ன செய்கிறார்? யூதருடைய மூப்பர்களை இயேசுவினிடத்திலே அனுப்பினான். இதே சம்பவத்தை வேறொரு சுவிசேஷகன் எழுதுகிறார். யார் தெரியுமா? மத்தேயு எழுதுறாங்க. அங்க இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது யூதர்களுடைய மூப்பர்களை அனுப்பினதாக வாசிக்கல, அவனே இயேசுவை நேரடியாக சந்தித்ததாக அங்க மத்தேயு எழுதுகிறார். ஆனால் லூக்கா எழுதுகிறது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, லூக்கா சுவிசேஷகன் மத்தேயு மார்க்கு எழுதின பிறகுதான் அவர் எழுதுகிறார். அந்த மத்தேயுவிலே விடப்பட்ட சில உண்மைகள், சொல்லப்பட வேண்டிய சில உண்மைகளை சேர்த்து லூக்கா அவருடைய சுவிசேஷத்தில் எழுதுகிறார். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். பிறகு நான் சொல்லுவதை நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களிலே அவர் தொடக்கத்தில் எழுதுவார். அதை நீங்கள் வாசித்தால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பிறகு அதை இங்கே வாசித்து கொள்ளுங்கம்மா. அது உங்கள் யோசனைக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் அதை குறித்து பிறகு வாசித்துக் கொள்ளலாம். சரி, யூதருடைய மூப்பர்களை மூலமாக அவன் இயேசுவை சந்தித்தாலும் சரி, நேரடியாக ஆண்டவரை சந்தித்தாலும் சரி, நடந்த சம்பவம் உண்மைதான். என்ன நடக்கிறது? 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். வாசிங்க. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீ இருந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். வாசிங்க. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். பாருங்க, யூதருடைய மூப்பர் அவனை குறித்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார்கள், நீர் இந்த தயவு செய்வதற்கு இவன் பாத்திரனாய் இருக்கிறான். யார் யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறது பார்த்தீங்களா? யூதர்கள் யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்க? நூற்றுக்கு அதிபதி யாருங்க? யூதனா? ரோமன். அந்நாளிலே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு புறஜாதியார். யூதர்கள் தங்களை சாராத ஒரு புறமார்க்கத்தானை குறித்து, புறஜாதியானை குறித்து ஆண்டவரிடத்திலே நற்சாட்சி கொடுக்கிறார்கள். அதுதான்யா விசேஷமான சாட்சி. யூதர்கள் ஏதோ ஒரு யூதனை குறித்து ஒரு சாட்சி கொடுத்துட்டா, ஆமாங்க எல்லாம் ஒரே ஆட்கள் தானே, அவன் இதில் என்ன பெரிய சாட்சி, அவன் சொந்தக்காரன் தானே, அப்படித்தான் சொல்லுவான். சொல்லலாம் இல்லைங்களா? ஆனால் இங்கு ஒரு ரோமன் அவர்களை சாராத ஒருவனை குறித்து நற்சாட்சி கொடுக்கிறார்கள். அது அல்லவா விசேஷமான சாட்சி. ஆனால் நூற்றுக்கு அதிபதி இடத்துல என்ன பார்க்கிறோம் தெரியுமா? சமுதாயத்திலே மக்களுடைய நற்சாட்சியை பெற்ற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். He had a good testimony among the public. எல்லாரும் அவனை பாராட்டத்தக்க விதத்திலே, ஒரு நற்சாட்சி கொடுக்கத்தக்க விதத்திலே அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டதையா. அதிலும் அவனை சாராத மக்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களை சாராத நம்மை குறித்து கிறிஸ்தவர் அல்லாதோர் என்ன சாட்சி கொடுப்பார்கள்?
நம்மை சாராத மக்கள் நம்மை குறித்து நற்சாட்சி கொடுக்க முடியுமா? அந்த நூற்றுக்கு அதிபதியை சாராத மக்கள் அவனை குறித்து நல்ல சாட்சி கொடுத்தார்களே. இன்றைக்கு நம்மை சாராத மக்கள் கிறிஸ்தவர்களை குறித்து, கிறிஸ்தவர்களா பொய் பேச மாட்டாங்கப்பா, கிறிஸ்தவர்களா யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள், கிறிஸ்தவர்களா மனசாட்சி உள்ள மக்கள் சொல்ல முடியுமா? ஒரு காலத்தில் அந்த சாட்சி இருந்ததுங்க. நான் அந்த காலத்தில் இல்லை, இப்படிப்பட்ட சாட்சியெல்லாம் கேட்க. என் தகப்பனார் சொல்லுவார்கள், அவர்களுடைய காலத்துக்கு முன்னே ஐயா கூட தொடக்கத்தில் சொன்னாங்க, நவாப் ஆஃப் ஹைதராபாத் ஒரு கிறிஸ்தவன் பேரில் தான் அவர்களுக்கு நம்பிக்கை. ஒரு ஃபாதர், ஒரு ஊழியக்காரர். கிறிஸ்தவர்களா மனசாட்சி உள்ள மக்கள். கிறிஸ்தவர்கள் பொய் பேச மாட்டாங்க, கிறிஸ்தவர்களை யாரையும் வஞ்சிக்க மாட்டாங்க. அன்றைக்கு நம்முடைய முன்னோர்களை குறித்து அவர்களை சாராத மக்கள் கொடுத்த சாட்சிங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னை குறித்து அப்படிப்பட்ட சாட்சி உண்டா? கிறிஸ்தவர்களாகிய நம்மை குறித்து அப்படிப்பட்ட சாட்சி மற்றவர்களால் கொடுக்க முடியுமா? கிறிஸ்தவர்கள் பொய் பேச மாட்டாங்க என்று சொல்லுவார்களே என்றால் நமக்கே சிரிப்பு வருது இல்லைங்களா? கிறிஸ்தவனா இன்றைக்கு மற்றவர்கள் சில வேளையிலே கிறிஸ்தவ மக்களாகிய நம்மிடத்தில் பேசுகிறார்கள், என்னிடத்திலும் பேசியிருக்கிறாங்க, நானும் கேட்டிருக்கிறேங்க. என்னங்க கிறிஸ்தவ மார்க்கம் பெரிய விசேஷம், ரொம்ப சிறப்பான மார்க்கம், அப்படியாய் பேசுறீங்க, அதுல என்ன அப்படி ஒரு விசேஷம்? நாங்க செய்யறது அத்தனையும் ஒரு கிறிஸ்தவனும் செய்யறான். எனக்கு இருக்கிற பழக்க வழக்கங்கள் அத்தனையும் கிறிஸ்தவனுக்கும் இருக்கு. நான் லஞ்சம் வாங்குறது போல அவனும் லஞ்சம் வாங்குறான். நான் தாறுமாறாக ஜீவிக்கிறேன், அவனும் தாறுமாறாக ஜீவிக்கிறான். அப்படி இருக்கு. எந்த விதத்துல நீங்க எங்களை விட விசேஷமா இருக்கிறீங்க? எந்த விதத்துல பெரிய சிறப்பான மார்க்கம்? இந்த கேள்விக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன பதில் சொல்லுவோம்? நாம் நம்முடைய சாட்சியை இழந்து போனோம் என்பதை தேவனுடைய சமூகத்திலே வெட்கத்தோடு நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இல்லையா? என்னை குறித்து என்னை சாராத மக்கள் எப்படிப்பட்ட சாட்சி கொடுக்கிறார்கள்? நற்சாட்சி கொடுக்கக்கூடிய விதத்தில் என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லுகிறார், புறஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிற விதத்திலே என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? இன்னைக்கு மற்றவர்களுக்கு இடரல் உண்டு பண்ணுகிற ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேனா? அல்லவென்றால் மற்றவர்கள் இயேசுவினிடத்தில் இழுக்கப்படக்கூடிய விதத்தில் என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? பிரியமானவர்களே, இன்றைக்கு மற்றவர்களுக்கு இடரல் உண்டு பண்ணுகிற விதத்தில் என்னுடைய வாழ்க்கை காணப்படுமே என்றால் ஆண்டவர் அதை மிகவாய் கண்டிக்கிறார். ஆண்டவர் இடரல் உண்டு பண்ணுகிறவர்களை மிகவாய் வேதத்திலே கண்டிக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். என்ன சொல்றா தெரியுமா? இடரல் உண்டு பண்ணுகிறவர்களை என்ன செய்யணுமா? கழுத்துல ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை தள்ளுண்டு போடுவது நலமாயிருக்கும். சொல்றவர் யார் தெரியுமா? அன்புள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர்.
ரொம்ப நல்லவருங்க இயேசுவானவர். அந்த நல்ல ஆண்டவர் தான் ஒரு முறை சவுக்க புண்ணினார். தேவ ஆலயத்தை சுத்திகரிக்க அதே அன்புள்ள ஆண்டவர் தான் இந்த வார்த்தையும் சொன்னார். அதாவது இடரல் உண்டு பண்ணுகிறவர்கள் உலகத்திலே வாழ தகுதியற்றவர்கள். அதான் சொல்றார். பாருங்க, சொல்லும் பொழுது எப்பா இடரல் உண்டு பண்ணவர்களை போய் சமுத்திரத்தில் போடுன்னு சொன்னாரு. அப்படிங்களா சொன்னாங்க? அப்படி சொல்லலைங்க. என்ன சொல்றாரு? அவன் கழுத்துல ஏங்கிற கல்ல கட்டணுமா? ஏங்க கட்டணும்? சும்மா போட முடியாதா? சும்மா போட்டா என்ன செய்வான் தெரியுமா? நீந்தி கரைக்கு வந்து திருப்பியும் இடர்ல உண்டு பண்ணுவான். தெரியும். எப்பா நீ வேண்டாண்டா, நீ மற்றவர்களுக்கு இடல் உண்டு பண்ணாத. சமுத்திரத்தின் ஆழத்துல போயிடு, வராத. இன்றைக்கு மற்றவர்களுக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் இடரல் உண்டு பண்ணுகிற ஒரு வாழ்க்கையை, சாட்சியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வோமே என்றால் உங்களையும் என்னையும் பார்த்து அதே வார்த்தையை தான் ஐயா சொல்லுவார். என்னை சாராத மக்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? நம்மை சாராத மக்கள் நம்மை குறித்து நற்சாட்சி கொடுக்க விதத்திலே நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ ஜீவியம் அமைந்திருக்கிறதா? இங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதி, ஒரு ரோமன், ஒரு புறஜாதியான், அவனை சாராத யூத மக்கள் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். நீ இருந்த தயவு செய்வதற்கு இவன் பாத்திரனாக இருக்கிறான், இவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜபாலயத்தை கட்டினான். ஆண்டவரே, நிச்சயமாய் இவர்களுக்கு உதவியை செய்யணும். ஆண்டவரே, எவ்வளவாய் அவனுக்காக பேசுறாங்க பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, தன் வேலைக்காரன் மீது ஒரு விசேஷித்த அன்பை செயல்படுத்தின ஒரு நூற்றுக்கு அதிபதி சமுதாயத்திலே நற்சாட்சி பெற்ற ஒருவனாகவும் அவன் காணப்பட்டான். அரணம் திரளும் அது அண்டி வந்தவர்களெல்லாம் அடைக்கலம் அதுவே. அன்பும் அருளும் அது அரணம் இரண்டும் அது அண்டி வந்தவர்களெல்லாம் அடைக்கலம் அதுவே. துன்பம் துயற்றம் எல்லாம் துடைக்கும் நல்வாழ்வே. துன்பம் துயற்றம் எல்லாம் துடைக்கும் நல்வாழ்வே. உயிரும் நேரத்திலும்
வசனத்திலே மற்றொரு காரியத்தையும் நாம் பார்க்கலாம். மற்றவர்கள் அவனை பாராட்டி பேசுகிறார்கள். நீர் இந்த தயவு செய்வதற்கு இவன் பாத்திரனாய் இருக்கிறான், இவன் தகுதியுடையவன் தான், நிச்சயமாய் இவனுக்கு உதவி செய்யணும். இல்ல அவனை கேட்டா அவன் என்ன சொல்றான் பாப்போமா? 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி நீங்கள் அவரிடத்திலே போய் ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. பாருங்க, மற்றவங்க என்ன சொல்றாங்க? நீர் இந்த தயவு செய்வதற்கு இவன் பாத்திரனாக இருக்கிறான். இவன் பேசுறான், எப்படி பேசுறான் பாருங்க. நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்திலே வரவும் என்னை பாத்திரனாக நான் எண்ணவில்லை. சரி, இந்த வார்த்தையிலே அவனிடத்திலே காணப்படுகிற எப்படிப்பட்ட பண்பு வெளிப்படுது சொல்லுங்க பார்க்கலாம். அவனிடத்துல எப்படிப்பட்ட குணாதிசயம் வெளிப்படுதுங்க? வெரி குட், தாழ்மை. ஆமாங்க, தாழ்மையின் சிந்தை கொண்டவனாய் அந்த நூற்றுக்கு அதிபதி அவன் காணப்படுகிறான். பெரிய மாணவர்களே, இதை வாசிக்கும் பொழுது இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு மனுஷன் உயரணும், நான் பெரியவனாகணும் நினைக்கிறான் பாருங்க. நான் உயர வேண்டும், பெரிய அளவிலே நான் உயர வேண்டும், பெரியவனாக காணப்பட வேண்டும், அந்தஸ்துடையவனாய் நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு அடிப்படையான தகுதி என்ன தெரியுமா? ஆண்டவர் கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இதுதான் வழி. நானும் என்னுடைய ஊழிய அனுபவத்திலே பலரை நான் பார்த்துட்டேங்க. கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால், தயவு இல்லை என்றால் மனுஷன் உயர்வதற்கு வழியே இல்லைங்க. மனமீட்டுமையோடு சிலர் வாழ்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. கர்த்தர் தகுந்த காலத்திலே அவர்களுக்கு நியாயம் தீர்ப்பார் என்பதும் வேதத்திலே வசனங்களை பார்க்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் உயர வேண்டும் என்றால் அவர்களுக்கு வேண்டிய அடிப்படையான பண்பு என தாழ்மை. தெரிஞ்சுங்களா? இந்த நூற்றுக்கு அதிபதி இவனிடத்திலே பார்க்கிற ஒரு விசேஷித்த சுவாபமே இதுதாங்க. ஞானி அவருடைய புஸ்தகம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே அதே கருத்தை தான் சொல்றார். வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். ஆமா, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. 18ஆம் வசனத்தில் என்ன சொல்ற? அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. நூற்றுக்கு அதிபதி ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், அவன் உயர்த்தப்பட்டான். அதற்கு அடிப்படையான காரணம் அவனுடைய தாழ்மைதான். மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா இவன் பாத்திரனாக இருக்கிறான். அவனை கேட்ட போது, ஐயப்பா என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, வருத்தப்பட வேண்டாம், அவரை வருத்தப்படுத்தாதீங்க, ஏன் அவர் வரணும், நான் அவரிடத்திலே வரவும் நான் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஐயா, எத்தனையோ விசுவாசிகளுக்கு
இவன் அழகான எடுத்துக்காட்டாக இருக்கிறான். நம்முடைய நிலையை குறித்து, கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்து, ஆவிக்குரிய நிலையை குறித்து நாமே பறைசாற்றக்கூடாதுங்க. மற்றவர்கள் சொல்ல வேண்டும். அன்றைக்கு மோசேனுடைய முகம் பிரகாசித்தது. மோசேக்கு தெரியல, மற்றவர்கள் பார்க்கிறார்கள், மற்றவர்களுக்கு தெரிகிறது. ஸ்நானகனாகிய யோவானுடைய காரியத்தை பார்க்கும் பொழுதும் ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஸ்நானகனாகிய யோவானிடத்துல கேட்கிறாங்க, என்னப்பா நீ எலியாவா? எலியாலா இல்லைங்க. இல்ல தீர்க்கதரிசியா? தீர்க்கதரிசியும் இல்லை. பின்ன யார்? வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். அவ்வளவுதான். நீ எலியா? அவனுக்கு கேட்கிறாங்க, நீ எலியாவா? எலியா அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல. ஆனால் ஆண்டவர் அவனை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்றா தெரியுமா? எலியா வந்தாயிற்று. வாசிக்க மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12, 13ஆம் வசனங்களிலே நாம் என்ன பார்க்கிறோம்? எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாய் மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அடுத்த வசனம், அவர் யோவான் ஸ்நானகனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். ஆண்டவர் ஸ்நானகனாகிய யோவானை யார் என்று சொல்லுகிறார்? தீர்க்கதரிசியாகிய எலியா என்று சொல்லுகிறார். ஆனால் அன்றைக்கு அந்த யோவானை கேட்டால், எப்பா நீ எலியாவா? நான் எலியா கிடையாதுப்பா, அதெல்லாம் கிடையாது. இல்ல தீர்க்கதரிசியா? தீர்க்கதரிசியும் அல்ல. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார். அவனை கேட்டா அவன் சொல்றான், நான் தீர்க்கதரிசி அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப அவன் பெரிய தீர்க்கதரிசி. அவனை ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவரும் இல்லை. மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும். உன் வாயல்ல பிரத்தியானை உன்னை புகழட்டும். தாழ்வின் சிந்தையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, தாழ்மை சிந்தை என்னிடத்திலே காணப்படுகிறதா? கிறிஸ்து இயேசுவின் தாழ்மை சிந்தையோடு நான் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேனா? ஒரு சம்பவத்தை நான் மறக்க முடியாதுங்க என்னுடைய வாழ்க்கையில். சந்தர்ப்பம் வரும் பொழுதெல்லாம் அந்த சம்பவத்தை நான் சொல்லுவது உண்டு. நானும் என் தகப்பனாரும் ஊழியத்தை முன்னிட்டு மதுரையிலே ஒரு சபைக்கு போக வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நாங்கள் தங்குவதற்கு ஒரு பெரிய ஹோட்டல், அங்கு எங்களுக்கு இடம் ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் தங்கணும். காலையிலே மதுரையிலே வந்து இறங்கினோம். காலை ஆகாரத்துக்கு கீழே வரணும். அங்கே தான் உணவு அருந்துகிற ஒரு இடம். சர்வர் வந்தார். பெரிய ஹோட்டலுங்க அது. என்னென்ன சாப்பிட்றீங்க ஐயா? ஹோட்டல் போகும்பொழுது என்ன சொல்லுவோம், என்னென்ன கொண்டு வாங்கப்பா. அதெல்லாம் கொண்டு வந்தான். எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே சும்மா போயிட முடியுமா? பில்லு கொண்டாடுவான் இல்லையா? பில்லு கொண்டாடினான். பில்லை பார்த்து பில்லுக்குரிய தொகையை கொடுத்து சாதாரணமாக என்ன செய்வோங்க, என்ன கொடுப்போம்? டிப்ஸு கொடுப்போங்க.
ஒரு 10-15 வருடம் முன்னே நடந்தது. அந்த சர்வருக்கு ஒரு 10 ரூபா அந்த பில்லோடு சேர்த்து கொடுத்தோம். அந்த மனுஷன் அந்த காசை வாங்கி பார்த்துட்டு அவருடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டார். அடுத்த நாள் திரும்பவும் காலை ஆகாரத்துக்கு கீழே இறங்கணும். ஆனால் அடுத்த நாள் வேறு ஒரு மனுஷன் இருந்தாங்க. அப்போ அவனிடத்துல கேட்ட, என்னப்பா நீ புதுசாக வந்திருக்கிறியா, நேற்று ஒருத்தர் வந்தாரு அவர் வரலையா? அப்போ உடனே சொல்லிட்டான், சார் நான் நேற்று லீவ் சார், அதனால நான் வரல. நேற்று வந்தவர் தாங்க இந்த ஹோட்டலுக்கு ஓனர். இந்த ஹோட்டல் மாதிரி 3 ஹோட்டல் அவர் மதுரையில் வச்சிருக்கிறாருன்னு சொன்னாங்க. இதை கேட்டது தான் எங்களுக்கு ஒரே பயம். அவசரமாக சாப்பிட்டு உடனே ஓடிட்டாங்க. ஏன் பயம் தெரியுமா? அதுக்கு முந்தின நாள் தான் அந்த ஓனருக்கு என்ன செய்தோம், நாங்கள் 10 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தீங்க. எங்க அந்த மனுஷன் நம்மளை பாத்திர போறான்ற பயத்தில் ஓடிட்டு. கவனிங்க, ஒருவேளை அந்த மனுஷனுடைய இடத்துல நான் இருந்திருப்பேன் என்றால் எனக்கு யாராகிலும் அந்த சொற்பமான பணத்தை கொடுக்கும் பொழுது நான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? சார் டிப்ஸ் கொடுக்குறீங்க, பரவாயில்ல இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் சர்வர், நீங்கள் யோசித்துக்கிட்டீங்க. நான் சர்வர் இல்லை சார், நான் தான் இந்த ஹோட்டலுக்கு ஓனர். இது மாதிரி 3 ஹோட்டல் எனக்கு மதுரையில் இருக்குது, தப்பாக நினச்சிக்கிட்டீங்க நீங்கள். பரவாயில்ல இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நிச்சயமா நான் சொல்லியிருப்பேன்யா, நிச்சயமா நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த மனுஷன் பெரிய ஐஸ்வர்யவான், ஆஸ்தி படைத்தவன். அவன் அந்த சொற்பமான பணத்தை அவன் பெற்று அவருடைய பாக்கெட்டில் வச்சுட்டு ஒரு வார்த்தையும் என்னிடத்தில் பேசலைங்க, ஒரு வார்த்தையும் பேசலை. அப்பொழுது நான் அவர் சொல்லுகிற உண்மை என்னவென்றால், அந்த மனுஷன் கிறிஸ்தவம் கிடையாதுங்க, கிறிஸ்தவம் கிடையாது. அப்போ எனக்கு அறிய வந்த உண்மை என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசுவின் சிந்தை கிறிஸ்தவர் அல்லாதோரிடத்திலும் காணப்படுகிறது. அந்த கிறிஸ்து இயேசுவின் தாழ்மையின் சிந்தை மற்றவர்களிடத்திலும் நாம் பார்க்கலாம். இன்றைக்கு யோசித்து பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை தரித்திருக்கிற கிறிஸ்தவ மக்களாகிய நம்மிடத்திலே அந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எவ்வளவாய் காணப்பட வேண்டும்? மற்றவரிடத்திலே காணப்படுகிறது, உண்மைதான். பிரியமானவர்களே, அந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை தரித்திருக்கிற கிறிஸ்தவ மக்களாகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அந்த தாழ்மையின் சிந்தை காணப்படுகிறதா? இங்கேயும் ஒரு புறஜாதியான புறஜாதியான இடத்திலே கிறிஸ்து இயேசுவின் தாழ்மையின் சிந்தை காணப்படுகிறது. நான் பாத்திரம் அல்ல, அவரின் வீட்டின் வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல, நான் அவரிடத்திலே வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. 100க்கு அதிபதி தன் வேலைக்காரன் மீது ஒரு விசேஷித்த அன்பை செயல்படுத்தினான். மாத்திரமல்ல, 100க்கு அதிபதியினுடைய நிலை சமுதாயத்திலே ஒரு நற்சாட்சி பெறக்கூடிய ஒரு மனுஷனாய் அவன் காணப்பட்டான். 3ஆவதாக 100க்கு அதிபதி ஒரு தாழ்மை சிந்தை கொண்ட ஒரு மனுஷனாய் அவன் காணப்பட்டான். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் கர்த்தருக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும் வேளையிலே நம்மத்திலே வந்திருக்கிற பாஸ்டர் கஸ்தி ஏப்ரஹாம் அவர்கள் ஒரு பாடல் வழியாய் நம்மை வழிநடத்த இருக்கிறார்கள். கார்த்தி ஏப்ரஹாம் ஐயா. கார்த்தி.
காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை அறிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை அறிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. பரலோக ராஜனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவிதான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே. நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே. நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே. ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணி வடித்தேன் நான் உம்மிடத்திலே. ஒப்பு கொடுத்தேன் உம்மிடத்திலே, கண்ணி வடித்தேன் நான் உம்மிடத்திலே. நீ சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீ பட்ட காயத்தினால் குணமாகினேன். நீ சிந்திய இரத்தத்தினால் தூய்மையாகினேன், நீ பட்ட காயத்தினால் குணமாகினேன். மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே, நீதி சொல்லும் ராஜனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவிதான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே என் இயேசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே.
இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே இயேசையா, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. பரலோக ராஜனே, பார்ப்போற்றும் வேந்தனே, பரலோக ராஜனே, பார்ப்போற்றும் வேந்தனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இயேசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். இந்த பாவி நான் இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே. அடுத்தபடியாக நாம் என்ன பார்க்கிறோம்? அவன் என்ன சொல்லுகிறான்? 7ஆம் வசனத்துல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பிரியமானவர்களே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஆண்டவர் வந்துதான் தன் வேலைக்காரனை சுகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கலங்க. அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு என்பதை விசுவாசித்த ஒரு மனுஷனாய் பார்க்கிறோம் இல்லைங்களா? வேதத்தில் ஒரு வசனம் உண்டு. அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி பிணியாட்களை சுகப்படுத்தினார் இல்லைங்களா? அதை ஒருவேளை இந்த நூற்றுக்கு அதிபதி அறிந்திருப்பானோ என்னவோ தெரியலையா? இந்த யூத மார்க்கத்திலே அவனுக்கு ஒரு ஈடுபாடு இருந்ததினாலே தாவீதின் சங்கீதங்களை அவன் அறிந்திருக்கலாம். 107ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? வாசிங்க. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி தப்புவிக்கிறார். வசனங்களை அனுப்பி குணமாக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை அந்த நூற்றுக்கு அதிபதி விசுவாசித்தவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு அவருடைய பிரசனத்தின் மூலமாக தான் வல்லமை உண்டு என்பதை நாம் பலர் நினைக்கிறோம். பிரசனத்தின் மூலமாக வல்லமை உண்டுதான், இல்லைன்னு சொல்லலையா? ஆனால் அதே வல்லமை அவருடைய வார்த்தையிலும் உண்டு, வசனத்திலும் உண்டு என்பதை நாம் நினைக்கிறோமா? அதுதாங்க விசுவாசம். அதுதான் விசுவாசம். சில வேளையில் சிலர் ஜெபிக்கும் பொழுது நான் கேட்டுக்கிறேன், ஆண்டவரே நீர் இப்பொழுதே இங்கு வர வேண்டும், உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணர வேண்டும். ஆண்டவரே உம்முடைய பிரசனம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது, உம்முடைய பிரசனம் வல்லமையுடையது. அதெல்லாம் சரி, ஆண்டவர் வருவார். இப்பா அவருடைய வசனத்திலே வல்லமை உண்டு என்பதை நாம் அறிந்து எந்த அளவு அறிந்திருக்கிறோம், எந்த அளவு விசுவாசிக்கிறோம். அவர் வந்து தொட்டு சுகப்படுத்தினார் என்பதை வேதத்திலே பல இடங்களிலே பார்க்கலாம். பிணியாட்களை தொட்டு சுகப்படுத்தினார். அதே நேரத்திலே அவர் தொடாமலே அநேகரை சுகப்படுத்தினார் என்பதை மறந்து போக வேண்டாம். அவரும் அவருடைய வார்த்தையும் ஒரே நிலையில தாங்க நம்ம பார்க்கணும். அவர் வல்லமையுடையவர் என்றால் அவருடைய வார்த்தையும் வல்லமையுடையது. அவர் அதிசயமானவர், வார்த்தையும் அதிசயமானது. அவர் மாறாதவர், அவருடைய வார்த்தை மாறாதது. அவர் மாற்றுகிறவர், அவருடைய வார்த்தையும் மாற்றுகிறது. அவர் தேற்றுகிறவர், அவருடைய வார்த்தையும் தேற்றுகிறது. அவர் எப்படியோ அப்படிதான் அவருடைய வார்த்தை. நூற்றுக்கு அதிபதி அவரிடத்தில் அதைதான் நம்ம கற்றுக்கொள்றோம். வந்துதான் தொட்டுதான் சுகப்படுத்துறோம் இல்லப்பா, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஐயா, இந்த வேலைக்காரன் சுகமடைவான். பிரியமானவர்களே, இன்றைக்கு வழி வழியாய் வந்த
கிறிஸ்தவ மக்களாகிய நம்முடைய விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? எல்லாம் சம்பூர்ணமாய் சந்தோஷமாய் நாம் நினைத்தபடி நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர்கள், நான் அவரை ரொம்ப விசுவாசிக்கிறதுனால ஆண்டவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் தெரியுங்களா? நாம் விரும்பாத காரியம் என்னுடைய வாழ்க்கையில சம்பவிக்கும் போது ஆண்டவர் பேரில் விசுவாசம் இருக்கா? ஆண்டவர் மாறாதவர்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் ரொம்ப நல்லவர்னு சொல்ல முடியுமா? அவரை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரிலே நம்பிக்கையா இருப்பேன். அதுதான் என் விசுவாசம். பிரியமானவர்களே, சமீபத்தில் கொரோனா காலத்தில் பலர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சென்றார்கள். கொடூரமான அந்த நோயின் காரணத்தினாலே அநேகர் தங்களுக்கு அன்பானவர்களை விட்டு இந்த உலகத்தை விட்டே போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நோயினால் எங்களுடைய ஊழியத்திலே பல காலம் எங்களோடு பேருதவியாக இருந்த 2 மக்களை, ஊழியக்காரரை நாங்கள் இழக்க வேண்டியதாக இருந்தது. அதிலே ஒருவர் பாஸ்டர் குணசேகரன் ஐயா அவர்களுக்கு தெரியும். பாஸ்டர் ஜெயநாதன் என்கிற ஒரு ஊழியக்காரன் பிராந்தியங்களுக்கெல்லாம் வந்து அவர் ஊழியம் செய்திருக்கிறார். கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு அவர் மரித்து போனார். அதே விதமாய் தவேலா வாசிக்கிற ஒரு இளம் வாலிபன், அவனும் அந்த நோயினாலே பாதிக்கப்பட்டவனாய் மரித்து போனான். அவன் மரிக்கும் பொழுது அவனுக்கு வயது 33. 2 சிறு மகன்களை விட்டு, மனைவியை விட்டு, குடும்பத்தை விட்டு அவன் பிரிந்துட்டான். அவன் மரித்த மறுநாளிலே அவன் தகப்பனாரும் மரித்து போனார். குடும்பம் நொறுக்கப்பட்ட நிலையிலே இருந்தது. காலையிலே அவன் மரித்து போனான் என்கிற செய்தியை நான் கேட்டவுடனே பல கேள்விகள் எனக்குள் எழுந்தது. இவ்வளவு நாள் அவன் ஊழியத்திலே பங்கேற்றவன், அவனுடைய தாளந்துகளை ஆண்டவருக்கென்று அவன் பிரயோகித்தவன், உபயோகப்படுத்தினவன். இப்படிப்பட்ட முடிவு, இப்படிப்பட்ட ஒரு மரணம் இந்த வயதிலே இவனுக்கு நேரிட வேண்டுமா? எங்களுடைய குடும்பமே உடையப்பட்ட, நொறுக்கப்பட்ட நிலையிலே அன்றைக்கு காணப்பட்டது. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அறிமுகமானவன் தான். அவனுடைய பெயர் அபிஷேக். பிரியமானவர்களே, என்னுடைய நிலை மாத்திரம் அல்லங்க, பெரிய விசுவாசிகள் என்று சொல்லுகிற அத்தனை மக்களுடைய விசுவாசமும் அந்த கொரோனாவுடைய காலத்திலே அசைக்கப்பட்டது. விசுவாசத்தை உறுதியாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிற மக்களுடைய விசுவாசமும் ஓரளவு அக்காலத்திலே பாதிக்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கேள்விகள் பல எழ ஆரம்பித்தது. ஏன் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதித்தார்? ஏன் இப்படிப்பட்ட நோயினாலே மக்கள் சாக வேண்டும்? ஒரு திகில்,
ஒரு பயம். அடுத்து யார்? நம்முடைய குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குமா? ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் பேரில் விசுவாசமாக இருக்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் என்னை போல் பலர் காணப்பட்டார்கள். குறிப்பாய் அபிஷேக் இவன் மரித்த பிறகு குடும்பத்திலே ஒரு வாரமாக நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அவனுடைய குடும்பம் இப்பொழுது என்ன நிலையிலே இருக்கிறது, அவனுடைய மனைவி என்ன நிலையிலே இருக்கிறார், இரு சிறு பிள்ளைகளை விட்டு சென்றானே அந்த பிள்ளைகள் எந்த நிலையிலே இருக்கிறது. அப்படி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய அலைபேசியிலே எனக்கு ஒரு கால் வருது. யார் செய்கிறார்? அபிஷேகனுடைய மனைவி. நான் எடுத்து பேச, என்னம்மா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? ஏதோ இருக்கிறாங்க. அவ்வப்போது அப்பாவை குறித்து கேட்குறாங்க. நான் அவளிடத்தில் சொன்னேன் ஒரு வார்த்தை கிடையாதுங்க, தேற்றுவதற்கு வார்த்தை கிடையாது. அவளிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, இது நடந்தாலும் ஆண்டவர் அறியாமல் நடக்கவில்லை. ஆண்டவர் பேரில் இருக்கிற விசுவாசம் எப்பொழுதும் உறுதியாய் உனக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு அந்த பிள்ளை சொன்ன பதில் என்ன தெரியுமா? அங்கிள், எது நடந்தாலும், என்னை சுற்றி எது நடந்தாலும் இயேசுவின் பேரிலே நான் உறுதியாக இருப்பேன், அவர் பேரிலே நான் விசுவாசமாக இருப்பேன் என்று அந்த மனைவி, அபிஷேகனுடைய மனைவியிடத்திலே பேசினார். என்னாலே அதை மறக்க முடியாது. பிரியமானவர்களே, இதுதான் என் விசுவாசம். அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவியாமற் போனாலும் சரி, நாங்கள் அவரை விட மாட்டேங்க. அவர் தான் யார்? பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படுமா? வாழ்க்கையிலே எல்லாம் நல்லது நடக்கும் பொழுது விசுவாசம் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையிலே நாம் விரும்பாத காரியத்தை நாம் சந்திக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளையிலே நாம் விரும்பாத காரியங்களை அவர் அனுமதிக்கும் பொழுது அந்த விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? அதுதான் என் முக்கியம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு சுவாமி, வேலைக்காரன் அவன் சுகம் அடைவான். அதுதான் என் விசுவாசம். சரி, அப்பொழுது என்ன நடக்கிறது? அடுத்து 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கமா நான் முடிக்கிறேன். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. பாருங்க, அவனுடைய போஸ்டிங் எவ்வளவு பெரிய போஸ்டிங் பாருங்க. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான், வேலைக்காரன் இது செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்றார். கவனிங்க, அவன் சொல்ல வருகிற காரியம் என்ன தெரியுமா? அப்பா, நான் ஒரு அதிகாரி, எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற அநேகர் உண்டு, ஆனால் என்னுடைய வார்த்தைக்கு மற்றவர்கள் கீழ்ப்படிவார்கள். என்னுடைய வார்த்தையை விட உம்முடைய வார்த்தைகளே அதிக வல்லமை உண்டு. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அதுதான் யார் தாழ்மை. சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்தாரு? இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, எப்பா இருங்கம்மா, ஆச்சரியப்பட்டார்களாம் ஆண்டவர். இயேசுவானவரை நம்ம தெய்வம் என்று சொல்லுகிறோம் இல்லைங்களா?
மனுஷன் ஆச்சரியப்படுறதுக்கு சரி ஒரு நியாயம் உண்டு, ஆச்சரியப்படலாம். ஆனால் ஆண்டவர் ஆச்சரியப்படுவார்களா? அவரிங்க இறையியல் உண்டு, புரிந்து கொள்ளணும்னா ஆண்டவராகி இயேசு உலகத்திலே வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துவாக வாழ்ந்தார். அதாவது மனுஷனாகவும் வாழ்ந்தார், அதே நேரத்திலே தெய்வமாகவும் வாழ்ந்தார். மனுஷனாக அவர் மனுஷன் அனுபவிக்கிற பல காரியங்களை, சோதனைகளை எல்லாம் அனுபவித்தார். மனுஷனாக அவருக்கு பசி என்பது உண்டாயிற்று, தெய்வத்துக்கு பசி உண்டாகாது. மனுஷனாக லாசருவின் கல்லறை அண்டை நின்று கண்ணீர் விட்டார். மனுஷனாக தாகம் ஏற்பட்டது, மனுஷனாக களைப்பு உண்டாயிற்று. இதெல்லாம் மனுஷனாக செய்த காரியங்கள், மனுஷனாக அவருக்கு ஏற்பட்ட காரியங்கள். அதே நேரத்திலே தெய்வமாக அவர் பல அதிசயங்களை, அற்புதங்களை செய்ததாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவாக இல்லையா? இங்கேயும் ஆச்சரியப்பட்டார் என்றால் மனுஷனாக ஆச்சரியப்படுகிறார். வேதத்திலங்க அவர் ஆச்சரியப்பட்டதுக்கு 2 இடங்கள் தான் உண்டு. ஒன்று, இவன் விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். மற்றொரு இடத்துல ஆச்சரியப்பட்டார். எதை குறித்து ஆச்சரியப்பட்டார் தெரியுமா? மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இயேசுவானவர் ஆச்சரியப்பட்டாரு. எதை குறித்து ஆச்சரியப்பட்டார்? ஆமா, அவர் ஆச்சரியப்பட்டார். ஒரு இடத்துல ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுறார், மற்ற இடத்துல மற்றவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறார். சரி, ஆச்சரியப்பட்டு என்ன சொல்லுகிறார்? திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஆமாயா, அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பாராட்டி பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 100க்கு அதிபதி தன் வேலைக்காரன் மீது ஒரு விசேஷித்த அன்பை செயல்படுத்தினவன். சமுதாயத்திலே ஒரு நற்சாட்சி பெறக்கூடிய ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். மாத்திரமல்ல, ஒரு தாழ்மை சிந்தை கொண்டவனாய் அவன் காணப்பட்டான். இன்னும் அவனிடத்திலே பார்த்த ஒரு அழகான காரியம், ஆண்டவருடைய வார்த்தையிலே விசுவாசம் உள்ள ஒருவனாய் அவன் காணப்பட்டானே.
கேட்டறியாத கர்த்தன் திருப்பெயர். இப்படி கொத்த உரணரையே புவியினில் கண்டதுண்டோ? இப்படி கொத்த உரணரையே புவியினில் கண்டதுண்டோ? செப்பிட பாதம் வெண்கலமாமே ஜோதி வடிவாமியா. செப்பிட பாதம் வெண்கலமாமே ஜோதி வடிவாமியா. அழகு சிறந்த ஓமாரியா எப்போ காண்பேனோ? பழம் விரித்தீர்த்த உண்டியனை கண் எப்போ மகிழ்வேனோ? பழம் விரித்தீர்த்த உண்டியனை கண் எப்போ ஆண்டவர் அவனை குறித்து ஒரு நற்சாட்சி கொடுக்கிறார் இல்லையா? ஆண்டவர் அவனை குறித்து நற்சாட்சி கொடுக்கிறத பார்க்கிறோம். இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே. பிரியமானவர்களே, நம்மை குறித்து ஆண்டவர் நற்சாட்சி கொடுக்க முடியுமா? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று மோசே குறித்து நற்சாட்சி கொடுத்தார். இன்றைக்கு நம்மை குறித்து என்ன சொல்ல முடியும்? என் இருதயத்துக்கு உகந்தவன். யாரை குறித்து கொடுத்த சாட்சி? தாவீதை குறித்து கொடுத்த சாட்சி. உத்தம கபடற்ற இஸ்ரவேலன் நாத்தான்வேல். என்னை குறித்து சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? என்னை குறித்து அவர் நற்சாட்சி கொடுக்க விதத்திலே என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? சாட்சி என்று சொல்லும் பொழுதுங்க, மனசாட்சி. ஒரு மனுஷன் அவனுடைய மனசாட்சி அவனை குறித்து சொல்லணுங்க, அதுதான் முக்கியம். எப்போ மனுஷனே நீ ஒரு நல்லவனாய் ஜீவிக்கிறாய், சில வேளை மனசாட்சி கூட மழுங்கி போகுதுங்க. மனுஷன் தீய காரியங்களை செய்தாலும் மனசாட்சி சொல்லுது, ஆமா இதெல்லாம் நல்ல காரியம் தான், பரவாயில்ல. மனசாட்சி இருந்தாலும் என்ன சாட்சி இருக்கணும் தெரியுமா? மனை சாட்சி வேண்டும். மனை சாட்சினா யார் சாட்சி? குடும்பம், மனைவியினுடைய சாட்சி வேணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்னையிலிருந்து ஆர்சி செட்டிப்பட்டிக்கு வந்திருக்கிறேன் ஊழியம் செய்ய. ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோங்க. 6 மணி நேரம் பிரயாணம், 6 மணி நேரத்துக்கு மேலேயே பிரயாணம். இன்னைக்கு பார்க்குறவங்க சொல்லலாம், 3 நாள் என்ன பார்க்குறீங்க? அவருங்களா? ஆமாங்க,
அவர் பாட்டு பாடுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு, வயலின் வாசிக்கிறாரு, கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாரு, ரொம்ப நல்லவராக இருப்பார் போல இருக்கு. என் பிள்ளைகள் என்னை குறித்து சொல்லுவாங்களா, எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், அம்மா தலையாட்டுறாங்க, சொல்ல மாட்டாங்க. இல்லை, என்னுடைய பெற்றோர் என்னை குறித்து சொல்லுவார்களா, என்னுடைய மகன் ஒரு நல்லவன், மனை சாட்சி. இல்ல, என் மனைவி தான் என்னை குறித்து சொல்லுவாளா, என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவருங்க. எந்த மனுஷன், எந்த ஒய்ஃப் எந்த ஹஸ்பண்டை குறித்து நல்ல சாட்சி கொடுத்துருக்குறாங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கவனிங்க, மனைவியினுடைய சாட்சி கிடைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன் தெரியுங்களா? மனைவி தான் மிக நெருக்கமாய் புருஷனை பார்க்குறார். புருஷனிடத்தில் காணப்படுற நல்ல சுபாவங்களும் தெரியும், அதே நேரத்தில் அவரிடத்தில் காணப்படுகிற மற்ற சுபாவங்களும் தெரியும். மனைவிக்கு தான் புருஷனை குறித்து சொல்லுவதற்கு பூரண உரிமை இருக்கு. அதையும் சொல்றேன், எல்லாருக்கும் உரிமை கிடையாது. அவளுக்கு தான் தெரியும் அவ புருஷன் யார் என்பது மனைவிக்கு தான் தெரியும். ஐயா, மனைவி புருஷனுடைய குறைபாடுகளை தட்டி கேட்பதற்கும் அவளுக்கு தான் பூரண உரிமை. இருந்தாலும் அந்த மனை சாட்சி என்பதும் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு சாட்சியாய் காணப்படுகிறது. ஒரு மனைவி ஒரு புருஷனுடைய நிலையை சொல்றான். பிலாத்துவாகிய கவனத்துறையே, உன்னுடைய நியாய தீர்ப்பிலே நீ கவனமாகிரு. ஆமா, தவறா சொல்லிடாதப்பா. உமக்கு முன்பாக விசாரிக்கப்படுகிற அந்த இயேசு, அவரை குறித்து என்னுடைய சொப்பனத்தில் வெகுபாடுபட்டு, புருஷன் பேரில் அவ்வளவு கரிசனை, நீதியை தவற விடக்கூடாது. குடும்பத்தின் சாட்சி முக்கியங்க. மனசாட்சி, மனை சாட்சி, அடுத்து என்ன சாட்சி தெரியுமா? பிறர் சாட்சி. மற்றவங்க என்ன சொல்றாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களாவது ஒன்றும் சொல்லக்கூடாதுங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இல்லையா? என்னதான் இருந்தாலும் குடும்பத்தின் மக்கள் வெளியே மனுஷன் என்னதான் தவறு செய்தாலும் அதை பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் வெளியே இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, பிறர் சாட்சி என்ன, சமுதாயத்தில் மக்கள் என்ன குறித்து என்ன சொல்றாங்க, இந்த மனுஷனுக்கு நல்ல சாட்சி இருந்தது, 100க்கு அதிபதிக்கு இவர் ரொம்ப நல்லவர், இவர் நீதியுள்ளவர், இவர் நேர்மையானவர் சொல்ல முடியுமா? பிறர் சாட்சி முக்கியம். மனசாட்சி, மனை சாட்சி, பிறர் சாட்சி, எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன சாட்சி தெரியுமா? இறை சாட்சி. இறை சாட்சி. ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்லுவார், என்னை குறித்து நற்சாட்சி கொடுக்கக்கூடிய விதத்திலே நான் வாழ்கிறேன். என்னுடைய ஜீவியத்தை, கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்து அவர் பாராட்டத்தக்க விதத்திலே வாழ்க்கை காணப்படுகிறதா? அதுதானே இறை சாட்சி. ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை குறித்து சாட்சி கொடுத்த ஆண்டவர். இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லுவார்? ஒரு நற்சாட்சி கொடுக்க விதத்திலே நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு பெரிய வயலின் வித்வான் ஒருவன் இருந்தான். ஐயா, ஒரு அரங்கிலே அவனுடைய இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது.
அந்த இசை நிகழ்ச்சியிலே ஏராளமான மக்கள் கூடி வந்திருக்கிறாங்க. அப்பொழுது வயலின் வித்வான் அவனுடைய வயலினை எடுத்து ஒரு அழகான இசை இசைக்கிறான். அவன் இசைத்த பிறகு அந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கரகோஷம் செய்கிறாங்க, அவனை பாராட்டுகிறார்கள். இந்த மனுஷன் கண்கள் அந்த அரங்கிலே ஒரு திசையை நோக்கி பார்க்கிறது. அங்கே ஒரு மனுஷன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் இவனை பாராட்டவில்லை, கரகோஷம் செய்யல. இவனுக்கு சற்று சோர்வு. அடுத்தபடியாய் அடுத்த பீச வாசிக்கிறான். இன்னும் நேர்த்தியாய், இன்னும் முந்தினதை விட மிக அழகாய் வாசிக்கிறான். கேட்டதுதான் மக்கள் எல்லாரும் இன்னும் அதிகமாய் அவனை பாராட்டுகிறார்கள், கரகோஷம் செய்கிறாங்க. மீண்டுமாய் இந்த மனுஷனுடைய கண்கள் ஒரு திசையை நோக்கி பார்க்கிறது. அங்கு அந்த மனுஷன் என்ன செய்கிறான்? அவன் ஒன்றும் செய்யலைங்க. அவன் பேசாமல் இருக்கிறான், அவன் கை தட்டாமல் இருக்கிறான். இன்னும் இவனுக்கு சோர்வு தாங்க. மூன்றாவதாய் அவன் அந்த வயலினை எடுத்து இன்னும் அழகாய் நேர்த்தியாய் முந்தினதை காட்டிலும் மிக அழகாய் அவன் வாசிக்கிறான். அரங்கவே நடுங்குகிற விதத்திலே மக்கள் கரகோஷம் செய்கிறார்கள், பாராட்டுகிறார்கள், எழுந்து நின்று அவனை மெச்சிக்கொள்ளுகிறார்கள். மீண்டும் அவனுடைய கண்கள் திசையை நோக்கி பார்க்கிறது. அப்பொழுது அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த மனுஷன் என்ன செய்தான் தெரியுமா? அவனும் எழுந்து நின்று மற்றவர்களோடு சேர்ந்து இவனை பாராட்டினான், கரகோஷம் செய்தாங்க. அப்பொழுதுதான் இவன் முகத்திலே ஒரு நிம்மதி, ஒரு புன்னகை, சிரிப்பு ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, மிக யோசிக்கலாம். ஏன் இவங்க எல்லாரும் தன்னை பாராட்டினார்கள். அரங்கிலே அமர்ந்திருந்தவர்கள் எல்லாருமே இவனுடைய வாசிப்பை கேட்டு வியந்து பாராட்டி கரகோஷம் செய்தார்களே. அங்கு இருந்த ஒரு மனுஷன் அவன் பாராட்டினால் என்ன, பாராட்டாமல் போனால்தான் என்ன என்று நினைக்கலாங்க. உண்மை என்ன தெரியுமா? அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த மனுஷன் யார் தெரியுமா? இவனுக்கு வயலினை கற்றுக் கொடுத்த ஆசான், டீச்சர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இவனுடைய நிலை என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரும் என்னை பாராட்டலாம், நீங்கள் எல்லாரும் என்னை பாராட்டலாம், ஆனால் என்னுடைய ஆசான் என்னை குறித்து என்ன சொல்லுவார்? பிரியமானவர்களே, இன்றைக்கும் அதே கேள்வியை தான் நம்ம கேட்கணும். உலகத்திலே மக்கள் நம்மை பாராட்டலாம், நம்மை மெச்சிக்கொள்ளலாகியா, ஆனால் என்னுடைய இருதயத்தை அறிகிறவர் ஆண்டவர், என்னை உண்டாக்கின ஆண்டவர், என்னை படைத்த ஆண்டவர் இன்றைக்கு என்னை குறித்து என்ன சொல்லுவார்? என்னை குறித்து நல்ல சாட்சி சொல்லக்கூடிய விதத்தில் என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் காணப்படுகிறதா? சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. 100 இடத்துல எத்தனையோ அழகான சுவாபங்களை மாலை வேளையிலே நாம் சொல்ல கேட்டோம். ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, ஒரு ரோமனிடத்தில் காணப்பட்ட குணஸ்வாபங்கள் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை தரித்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை தரித்தவர்களாய் நாங்கள் உலகத்திலே வாழ எங்களுக்கு அருள் புரியும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டுமே. பிரியமானவர்களே, இதோடு நான் இந்நாளின் செய்தியை நிறைவேற்ற விரும்புகிறேன். கர்த்தர் தாமே சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை ஆராதனை உண்டு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும். மாலை கூட்டத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் இசையோடு
உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுவேன், வந்து பங்கு பெறுவோம். தேவன் தாமே சொல்லப்பட்ட வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அற்புதமான ஒரு செய்தியை கேட்டோம். மனசாட்சி, மனை சாட்சி, பிறர் சாட்சி, இறை சாட்சி. நம்முடைய கரவொலிகளை எழுப்பி சாஸ்திரியார் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். நாளை தினத்திலே கர்த்தர் அவரை இன்னும் வல்லமையாக பயன்படுத்துவாராக. நாளை நம்முடைய இறுதி கூட்டம். நீங்கள் எல்லாரும் குடும்பமாக, நண்பர்களோடு, உறவினர்களோடு வந்து கலந்து கொள்ளும்படி சித்தப்பா பாச குணசேகரன் ஐயா அவர்கள் சார்பாக உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கின்றோம். கண்களை மூடி நாம் இறுதி ஜெபத்திற்காக கர்த்தரை நோக்குவோமாக. எங்கள் பரம தந்தையே, மீண்டும் ஒரு விசை இந்த அற்புதமான கதாகாலட்சேப நிகழ்ச்சியை இந்த வளாகத்திலே எங்கள் ஆண்டவன் ஒழுங்குபடுத்தியதற்காக உமக்கு வந்தனங்களை நாங்கள் சொல்லுகின்றோம். மீண்டும் உம்முடைய சன்னிதானத்தை நாங்கள் பணிந்து குனிந்து கனிந்து வருகளால் நாங்களும் காண எங்கள் தேவாதி தேவன் தந்தை இந்த அற்புதமான வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அன்பான உங்களுடைய அடியவரை எங்கள் மத்தியிலே எங்கள் ஆண்டவர் பயன்படுத்தி வருவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நாளை கூட்டத்திலே அவருடைய பாடல்களும் அவருடைய இசையும் இந்த கதா காலட்சேப நிகழ்ச்சி எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உடைய அடியானை பண்படுத்தி பதப்படுத்தி எங்கள் மத்தியிலே மீண்டும் கொண்டு வந்து இந்த பலிபீடத்திலே நிறுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்திலே ஒருவேளை யாராகிலும் வியாதியோடு, பிரச்சனைகளோடு, கஷ்டங்களோடு, பலவிதமான குழப்பங்களோடு, வழி தெரியாமல் கேள்விகளோடு வந்திருப்பார்களேயானால் நிச்சயம் இந்த சத்திய வார்த்தைகள் அவர்களுடைய கேள்விகளுக்கு விடை தந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் நாங்கள் அடுத்த கூட்டத்தில் சந்திக்கின்ற வரை எங்கள் ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மெய்ப்பெரும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவர்தம் திருமைந்தனாகிய இறைவன் இயேசுவின் கிருபையும் தூய ஆவியின் நிறைவும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் சௌக்கியமும் நம் அனைவரோடும் இந்த 2ஆம் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மக்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாவரித்திருப்பதாக. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.